ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு புது சீரிஸ் தான். ஆக்சுவலி புது சீரிஸ் ஸ்டார்ட் பண்ண வேண்டான்னு நினச்சேன். பட் வேறு வழி இல்லை. இந்த சீரிஸோட ஃபஸ்ட் எபிசோடை பார்த்தோன்னே நான் அப்படியே கவுந்துட்டேன். அப்படியே தூம் படம் பார்த்தீங்களா, அந்த கெட்டப்பில் சும்மா சூப்பராக இருக்குது. நிறைய பேர் எனக்கு முன்னாடியே இந்த சீரீஸை போட்டுட்டாங்க. இருந்தாலும் நானும் போடணும்ல, என்னோடய டச்சுன்னு ஒன்று இதில் இருந்தால் தான் எனக்கு அது பிடிக்கும். சரி, ஓகே, நீங்கள் பார்க்குறவங்க பார்ப்பீங்க அப்படிங்கிறக்காக ஸ்டார்ட் பண்ணேன். நிறைய பேர் பெண்டிங்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஆரம்பிங்கன்னு தான் சொன்னீங்க. ஆல்மோஸ்ட் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 4 மினிட்ஸில் மட்டும் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்குது. அதனால தான் அந்த எபிசோடு சீரிஸ் முடியட்டும். இந்த வாரம் முடிஞ்சிடும். ஃபைனல் எபிசோடு முடிஞ்சதுக்கப்புறம் 4 எபிசோடு ஒன்றா சேர்த்து ஒரு மூவி மாதிரி நான் போட்டலாம் அப்படின்னு சொல்லி தான் அது போடாமல் வச்சுருக்கேன். ரீபவுண்டாக ஆல்மோஸ்ட் நான் எல்லாமே பார்த்துட்டேன், எல்லா எபிசோடுமே. ஸோ வாய்ஸ் ஓவர் பண்ணுறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் கிடையாது. டக்குன்னு பண்ணி ஒன்று அப்லோட் பண்ணிடலாம். இடையில ஆன்கோயிங் சீரிஸை அப்படியே பார்த்துக்கிட்டே போயிடலாம். ஸோ ஒரு வழியாக இந்த வீக்குள்ளே பெண்டிங் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீக்கு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக புது சீரிஸாக ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம சீரீஸ்குள்ளே போகலாமா? சீரீஸோட பேர் ஜாக் அண்ட் ஜோக்கர் யூ ஸ்டீல் மை ஹார்ட். ஸோ அதனால் இதுக்கு ஸ்டீல் மை ஹார்ட்னு வந்தனால இதயத்தை திருடாதே அப்படின்னு சொல்லி க்யூட்டாக ஒரு பேரை நான் வச்சுருக்கேன். இந்த பேர்லேயே இனிமேல் மெயின்டைன் பண்ணிக்கலாம். சும்மா சீரீஸ் பேரை சொல்லி நம்ம சேனலுக்கு ஆல்ரெடி ப்ராப்ளத்தில் போயிட்டுருக்கு. ப்ராப்ளம் இல்லாமல் பார்த்துக்கலாம். இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோடுக்குள்ளே போகும்போதே சொல்ல மறந்துட்டேனே, இது நம்ம இன்வாரோட சீரீஸ். இன்வார் நம்மளோட லவ் மெக்கானிக்ஸில் ஆக்ட் பண்ணாங்க. ஸோ நான் சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் அவங்களோட வீடியோஸ்லாம் அவங்களோட சீரீஸ் போட்டிருக்கேன். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் ஆன் ஸ்க்ரீனில் பார்க்குறேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. 2 பேரும் ரொம்ப க்யூட்டாக அப்படியே பளபளன்னு பாலிஷ் பண்ண பால்கோவா மாதிரி தான் இருக்கானுங்க. சீரீஸ் ஸ்டார்ட் ஆகும்போதே ஒரு பெரிய ஹோட்டலில் தான் காட்டுறாங்க. அங்கே ஏதோ நகை திருடு போயிடுச்சுன்னு சொல்லி அங்கே இருக்கவங்கள்ட்ட நகை காணும்னு சொல்ல மாற்றி எல்லோரும் தேடிக்கிட்டே இருக்காங்க. இப்படியே அவங்க மூமெண்ட் போயிட்டே இருக்க அங்கே எல்லோரும் தேடுங்கடான்னு பார்த்தா அப்படியே ஒருத்தன் கண்ணு முன்னாடி வந்து நிற்கிறான். நீ தான் இதுக்கு காரணமாடா அப்படின்னு சொல்ல, இவன் தான் நம்ம கதையோட மெயின் லீடு. இவன் பேர் ஜோக்கர் வேகமாக ஓட மற்ற எல்லாரும் அவனை துரத்துக்கிட்டே வராங்க. அவனு வேகமாக ஒரு ரூம்குள்ளே போயிடறான். ரூம்குள்ளே போய் பார்த்தா அங்கேருந்து ஒருத்தன் நீ தானா அதுன்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறான். அவன் தான் நம்ம ஜாக் நீயா அப்படின்னு ஜோக்கர் கேட்க ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கில் தான் ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு, நம்ம ஜோக்கர் பையன் ஒரு ஸ்கூலில் உட்காந்து பிஸியாக ஏதோ படிச்சுக்கிட்டு இருக்கான். படிக்கலாம் இல்லை, ஏதோ பில்டப் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டே இருக்க பக்கத்தில் இருக்க பையன் கிட்ட இருந்து பர்ஸ் அப்படியே திருடுறதுக்காக ட்ரை பண்ணான். இவனுக்கு பர்ஸை பார்த்தா கை சும்மா இருக்காது போல். அப்படியே அந்த வேலெட்டை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ளே அங்கே கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்க சார் அவரோட கிளாஸ், அதாவது டியூஷன் சென்டரை பற்றி கொஞ்சம் ஓவராகவே பில்டப் பண்ணிகிட்டு இருக்கான். இங்கே எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்காது, கிடச்சிருக்கவங்க பயன்படுத்திக்கங்க அது இதுன்னு பேசிக்கிட்டே இருக்க நம்ம சார் ஜோக்கர் ஏதோ அமைதியாக இருக்காத பார்த்து, டே கண்ணாடி போட்டவனே நீ என்னடா பண்ணிட்டு இருக்க, நான் கேட்குற கொஸ்டினுக்கு பதில் சொல்லுன்னு சொல்லி கொஸ்டினை கேட்க எப்படி கவனிக்காத இவனுக்கு என்ன ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இவன் தப்பாக தான் சொல்கிறான். தப்பாக சொல்கிறத கேட்டுட்டு நீலாம் எதுக்குடா இங்கே இருக்க, உனக்குலாம் இந்த கிளாஸ் செட்டே ஆகாது, கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டே இருக்க அவனுக்கு ஒன்றும் புரியல. என்னடா இவர் இப்படி சொல்லிட்டாரேங்கிற மாதிரி அப்படியே முடிச்சுக்கிட்டே இருக்கான். இங்கே பாரு, உனக்கு படிக்க விருப்பம் இருந்தால் படி, அப்படி இல்லைன்னா நீ கிளம்பு, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம நிறைய பேர் இங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்ல அதுக்கப்புறம் எல்லாரும் அப்படி கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்க எல்லாரும் எது எழுதிக்கிட்டே இருக்காங்க. போன்னு சொல்லி திட்டிக்கிட்டே அப்படியே அவர் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ என்ன பண்ணலான்னு யோசிச்சிட்டே இருக்கு நம்ம ஜோக்கரு. கையில் எடுத்த அந்த வாலெட்டை அப்படியே தூக்கி அந்த பக்கம் ஏறிய பக்கத்தில் இருக்க கண்ணாடி போட்ட பையனான்டே அங்கே பாரு உன் பர்ஸ் அங்கே கிடக்குது பாருன்னு சொல்ல திரும்பி பார்த்தா அது இவனோட வேலெட் தான். அப்படின்னு சொல்லி அதை எடுக்கலாம். நாங்கள் போக ஏதோ கையில் கொஸ்டின் பேப்பர் வச்சு எழுதிட்டு இருக்க அந்த பேப்பரை அப்படியே நம்ம ஜோக்கர் பையன் மாற்றி வச்சுட்டான். மறுபடியும் அந்த டீச்சர் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சுட்டு கொஸ்டின் கேட்குறாரு நம்ம ஜோக்கர் கிட்ட. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்லாம் எந்த அளவுக்கு பாஸ் ஆக முடியும்னு சொல்ல அவங்களுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது சார் அப்படின்னு சொல்ல, வாவ் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னோட பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இது ஒன்றும் விளையாட்டு கிடையாது, இது இப்படி தான் எடுத்து படிக்கணும்னு சொல்லி மறுபடியும் அவர் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னடா பண்ணுறதுன்னு அமைதியாக ஜோக்கர் பார்த்துட்டே இருக்க அந்த கண்ணாடி பையன் வந்துட்டான். வந்து பார்த்தா அவனோட பேப்பர் அங்கே காணும். எங்கடா போச்சு என் பேப்பர்னு திரும்பி சுற்றி பார்க்குறான். அவன் பேப்பர் அங்கே இருக்க மாதிரி தெரியல. ஐயோ என்னோட கொஸ்டின் பேப்பரை காணுமே அவன் தேடிட்டே இருக்க ஜோக்கர் போய், சார் எனக்கு என்னமோ நான் இந்த கிளாஸ்க்கு செட் ஆவேன்னு தோணலை, நீங்கள் சொன்னபடி நான் வேணா கிளம்புறேன் சார்னு சொல்ல, டே என்னடா பண்ணுற, இல்லை நான் போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஜோக்கர் பின்னாடி போக அங்கே என் பேப்பரை காணும் நீ எடுத்தியான்னு சொல்லி அந்த பையன் பக்கத்தில் ஒரு பையன் கிட்ட சண்டை போட நான் எதுக்கிட்ட எடுக்கிறேன்னு சொல்லி 2 பேரும் ஆர்கியூமெண்ட்டு சண்டை பெருசாக போகுது. டீச்சர் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ண பக்கத்தில் இருக்க கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையும் தூக்கிட்டு அப்படியே நம்ம சார் அங்கே வந்து நிற்கிறாரு. ஜோக்கர் கண்ணில் போட்டிருக்க கண்ணாடியும் வாயில் போட்டிருக்க அந்த பல்லு சட்டையும் தூக்கி அந்த பக்கம் கிளிப்பு மாதிரி போட்டிருக்கான். அதையும் தூக்கி அந்த பக்கம் போட்டுட்டு இந்த கொஸ்டின் பேப்பர் இருந்தால் கண்டிப்பாக நம்ம பாஸ் ஆக முடியுமா, வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க, பார்க்கலாம், இதை வச்சாவது இந்த வருஷம் நான் பாஸ் ஆகுறேன்னு பார்க்கலாங்கிற மாதிரி அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஜோக்கர் அப்படியே ஒரு மாதிரி கான்ஃபிடென்ட்டாக இருக்கான். சேம் டைம் அடுத்து ஒரு டேக்வெண்டோ கிளாஸை காட்டுறாங்க. அங்கே அவனை இன்ட்ரோ கொடுத்துட்ருக்கான் நம்ம ஜாக் பையன். அதாவது அவனுக்கு நேஷ்னல் டீமில் விளையாடணும்னு ஆசை. ஸோ கண்டிப்பாக நேஷ்னல் டீமில் என்னை செலக்ட் பண்ணிங்கன்னா என்னால் முடிஞ்ச பெட்டர் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்க. உன் பேர் நீ சொல்லவே இல்லையே. மறந்துட்டேன் சார், என்னோட பேர் ஜாக் அப்படின்னு
சொல்லி இன்ட்ரோ கொடுக்க ஜாக்குக்கு ஒரு பெரிய இன்ட்ரோ தான். அவன் ரொம்ப சூப்பராக அந்த டேக்வாண்டோ விளையாடுவான் போல். அப்படியே அவன் அந்த ப்ராக்டிஸ்லாம் பண்ணிகிட்டே இருக்க அவன் கோச்சு இவனுக்கு நல்லபடியாக கோச் கொடுத்துட்ருக்க அவனும் ஓன்னு கத்திக்கிட்டே தான் ப்ராக்டிஸ் பண்ணுறான். ஆக்சுவலி அவனோட வாய்ஸை கேட்கும்போது அப்படியே ப்ரூஸ்லியோட வாய்ஸ் மாதிரியே இருக்குது தெரியுமான்னு சொல்லி இருக்கிற எல்லாருமே பேசிகிட்டே இருக்க உண்மையாவா சும்மா சொல்லாதீங்க, ஜஸ்ட் இம்ப்ரெஷன் தான், மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி அவனும் சொல்லிகிட்டே இருக்க எனக்கு என்னமோ நேஷ்னல் டீமுக்கு போகணும், இதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம், என்னை பொறுத்த வரைக்கும் நேஷ்னல் டீம் தான் என்னோட முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா எல்லாமே ஓகே, ஆனால் உன்னால் இந்த ரவுண்டை ஹேண்டில் பண்ண முடியுமான்னு கோச் கேட்க இங்கே பாருங்கள் கோச், கண்டிப்பாக என்னால் முடியும்னு சொல்லிட்டு மறுபடியும் அவன் ஃபைட் பண்ண போகிறான். ஸோ அங்கே அப்படியே ப்ராக்டிஸ் ரொம்ப இதாக போயிட்டே இருக்கு. அங்கே ஒரு சின்ன போட்டி மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம ஜாக்குக்கிட்ட யாருமே ஜெயிக்க முடியாது போல். அவனும் போட்டு எல்லாரையும் அப்படியே வெளுத்து வாங்கிட்டான். ஆப்போசிட்டில் விளையாண்டவன் அப்படியே கீழே விழுக சாரி எந்திரிடா இப்போ ஓகேவா அப்படிங்கிற மாதிரி பார்க்க ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பையன் அங்கே போக கோச் வந்து ஜாக்கிட்ட கேட்குறாங்க எனக்கு இப்போ தான் புரியுது உனக்கு சக்ஸஸ்ங்கிறது ரொம்ப ஈஸின்னு சொல்ல கரெக்டு தான் கோச், ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பஞ்ச் பண்ணுறதுக்கு பின்னாடி இருக்கிறது நான் பார்த்து தான் பண்ணுவேன். இதான் யூத் பிளேயரில் நான் விளையாடுற கடைசி வருஷம், இந்த வருஷத்தோடு எனக்கு இந்த இது முடிஞ்சிடும். ஸோ கண்டிப்பாக நேஷ்னல் டீமில் நான் செலக்ட் ஆகி என்னோட கடன் எல்லாத்தையும் அடைக்கணும், அதான் எனக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லி ஜாக் சொல்ல ஏண்டா நீ என்ன நினைக்கிற, நீ நேஷ்னல் டீமுக்குள்ளே போனால் ரிச் ஆகலான்னு நினைக்கிறியா, அதை பற்றி எனக்கு தெரியல, பட் இப்போ இருக்கிற என்னோட கடனை அட்லீஸ்ட் கொஞ்சம் பெட்டராக பண்ண முடியல, அதனால தான் நினைக்கிறேன். ஐயோ கோச் நான் மறந்தே போயிட்டேன், பேசிகிட்டே இருந்ததில் மணி 4 மணி ஆச்சு, எனக்கு பார்ட் டைம் ஜாபுக்கு லேட் ஆயிடுச்சு, நான் போகிறேன்னு சொல்லி மேலே போட்டிருக்க அந்த ட்ரெஸ்ஸை கழட்ட ட்ரை பண்ணுறான். ஐயோ கழட்ட முடியலையே, சரி ஓகே நான் அப்புறம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் பாய்னு சொல்லிட்டு வேகமாக அப்படியே ஜாக் போக ஓகேன்னு சொல்லி பாய் சொல்லிட்டு கோச் நிற்கிறாங்க. சேம் டைம் நம்ம ஜோக்கர் அவன் ஃபேமிலியோடு உட்காந்துருக்கான். ஆக்சுவலி அவன் ஃபேமிலி ஒரு பெரிய இந்த ஃபேமிலி போல். அவங்க அப்பாவுக்கு ஜோக்கரை பார்த்தாலே பிடிக்காது போல். ஏன்டா டியூஷன் என்னாச்சு, எனக்கு அந்த டீச்சரை பிடிக்கவே இல்லை, ஏன்டா டீச்சரை பிடிக்கலாங்கிறதுக்கெல்லாம் திரும்பி வருவியாடா, இப்படியே இருந்தால் என்னடா பண்ண முடியும்னு சொல்ல அம்மா இந்தாங்க மீன் சாப்பிடுங்கன்னு அப்பாவுக்கு மீன் சர்வ் பண்ணிவிட்டு ஏண்டா உன் எக்ஸாம் வரப்போகுது, இந்த வருஷம் நீ கண்டிப்பாக பாஸ் ஆகிற ஐடியா இருக்கா இல்லையா, ஏண்டா இப்படி இருக்க, இது ஒன்றும் ஃபன் கிடையாது, உனக்கு இது பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அம்மா கேட்க இங்கே பாரு இந்த வருஷம் மட்டும் இவனுக்கு கிடைக்கல, அதுக்கப்புறம் இவன் இங்கேருந்து போயிடணும், இந்த வீட்டில் இருக்கவே கூடாது, உன் தம்பி எடுத்துக்கோ, உன் தம்பி எப்படி இருக்கான்னு தெரியுமா, மார்னிங் எக்ஸ்ட்ரா கிளாஸு இப்படின்னு அவன் எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக பண்ணுறான், ஏண்டா நீ அந்த மாதிரி இல்லைன்னு சொல்லி அப்பா கொஞ்சம் ஓவராகவே ஜோக்கரை திட்டிக்கிட்டே இருக்கா. கரெக்டாக அவன் தம்பி வரான், அவன் பேர் டாப்பு. வா உட்காரு டாப் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்ல அப்புறம் ஸ்கூல் எப்படி போயிட்டுருக்குன்னு அப்பா கேட்க ஓகேப்பா நல்லா தான் போயிட்டுருக்கு, அந்தளவுக்கு கஷ்டம்லாம் கிடையாது, நல்லா ஈஸியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்ல உனக்கு எதுவும் புரியுதா, புரியலன்னு என்கிட்ட கேளு, கண்டிப்பாக நான் உனக்கு அதை சொல்லித்தரேன், உனக்கு எந்த டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளுன்னு அப்பா சொல்லிகிட்டே இருக்க சரிப்பா அப்படின்னு சொல்லி அவன் பேசுகிறான். பாத்தியா அவன் தம்பியை, அவன் தம்பி தானே எப்படி இருக்கா, நீயும் இருக்கியேன்னு சொல்லி படிக்காதவன் படத்தில் நம்ம தனுஷை வச்சு செய்வார்ல அவங்க அப்பா, அந்த மாதிரி இந்த அப்பா வச்சு செஞ்சிட்ருக்காரு. அதையும் கேட்டுட்டு நம்ம ஜோக்கர் பையன் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்க இங்கே பாரு இதுக்கப்புறம் உனக்கு ஏதாவது வேணும்னா எங்ககிட்ட கேளு அப்படின்னு சொல்லி தம்பிக்கிட்ட மட்டும் கொஞ்சம் ஓவராக பேச தம்பி அப்படியே அமைதியாக குனிஞ்சிருக்கானே தவிர வேணும்னே நக்கலா அவங்க இருக்க ஜோக்கரை பார்த்து ஒரு மாதிரி லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு தான் இருக்கான். ஜோக்கருக்கு அது புரியுது. அப்புறம் தம்பி கொஞ்சம் நல்லவனாட்டா ஒரு மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்குள்ளே அம்மா விட்டால் பிரச்சனை பெருசாயிரும், பையன் ஓடி போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு அவனை திட்டிகிட்டே இருக்காதீங்க, விடுங்க பார்த்துக்கலாம், டாப் நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி அம்மாவும் அமைதியாக இருக்க இவன் கிட்ட பேசுறது வேஸ்ட் ஆஃப் டைம்னு எனக்கும் புரியுது, இவன்லாம் என் பையனை என்னால் நம்ப முடியல, டாப் எப்படி இருக்கான்னு பாரு, ஒரு வேளை இவனை வெளியேந்து எங்கே தூக்கிட்டு வந்துட்டோமோ அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்லிட்டே இருக்கா. டிவி பார்க்கலாமாப்பா அப்படின்னு சொல்லி டாப் அப்படி டாப்பிக்கை மாற்றுறான். சரி ஓகேன்னு சொல்லி எல்லாரும் நியூஸ் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நியூஸில் என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே ஒரு நூடுல் ஷாப்பில் திருட்டு நடந்திருக்கு. அந்த திருட்டு ரொம்ப வித்தியாசமாக நடந்திருக்கு. போலீஸ்க்கு அது யார் பண்ணாங்கன்னு கூட கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அந்த திருடனோட பேர் ஒருவேளை ஜோக்கராக இருக்குமோன்னு டவுட்டாக இருக்குது. ஏன்னா அவன் போட்டு வந்த கெட்டப்பும் அப்படி இருக்குது. அதே மாதிரி அவங்க வந்து திருடிட்டு போகும்போது அந்த சிம்பிள் ஒன்று ஜோக்கர் மாதிரி ஒரு சேடான ஒரு ஃபேஸ்க்கான அந்த சிம்பிளை போட்டுட்டு அவன் போயிருக்கான். அவன் ஏன் இப்படி பண்ணான்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் அவன் பண்ணதில் ஒரு சில நல்லது இருக்குது. அந்த நூடுல் ஷாப் வந்து அவ்வளோ நல்லது கிடையாது. அவங்க மக்கள்கிட்ட பணம் அந்த நகையெல்லாம் எடுத்து ஏமாத்துற மாதிரி ஒரு இது பண்ணிட்டு இருக்காங்க பிஸ்னஸ். ஸோ அவங்க கிட்டேருந்து எடுத்து இவன் ஹெல்ப் தான் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவனை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க நியூஸில். இதை கேட்கும்போது அப்பாவுக்கு பரவாயில்ல, அவனை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கூலாக நல்ல பர்சன் மாதிரி தான் தெரியுதுன்னு சொல்ல இதை கேட்குற ஜோக்கர் அப்படியே சைலண்ட் ஆகிட்டான். ஒரு சைடு லைட்டாக திரும்பி சிரிக்கிறான். ஆக்சுவலி அந்த ஜோக்கர் நம்ம ஜோக்கர் தான். அப்புறம் ரூமுக்கு வந்து அங்கே போட்டு அந்த காஸ்டியூம் அப்படியே ஹேங்கரில் தொங்குது. அதை பார்த்துக்கிட்டே அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கான். அப்பாவுக்கு மகனை பிடிக்காதான், ஆனால் திருடன் ரொம்ப பிடிக்குமா. திருடன் தான் மகன் தெரிஞ்சால் அப்போ இருக்குது அவனுக்கு கச்சேரி. அதுக்குள்ளே
அதுக்குள்ளே பீரோ ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அங்கே இவன் நிறைய காஸ்டியூம் போட்டு நிறைய பண்ணியிருப்பான் போல். என்னென்ன திருட்டு வேலை பண்ணானோ தெரியல, இனிமே தான் வரும். ஸோ எல்லா காஸ்டியூம்லேயும் ஒரு ஃபோட்டோ எடுத்து அங்கே வச்சிருக்க யூனிஃபார்ம், அதாவது இப்போ போட்டு யூனிஃபார்மை போட்டு கொஸ்டின் பேப்பரை திட்டிட்டு வந்தான்ல, அந்த யூனிஃபார்ம் அப்படியே மாற்றிட்டு அங்கே இருக்க அந்த ஃபோட்டோ கிட்ட அப்படி யூனிஃபார்மோட ஃபோட்டோவும் மாற்றி வச்சிருக்கான். சேம் டைம் அந்த சீன் அங்கே கட்டாக நம்ம ஜாக்கு பையனை தான் காட்டுறாங்க. கரெக்டாக டேக்வண்டோ கிளாஸ்க்கு வர அங்கே நிறைய பேர் அடி வாங்கி படுத்து கிடக்குறாங்க. என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க, அங்கே பாரு எல்லாரும் அடி வாங்கி உட்காந்துருக்கோம், நீ என்னன்னா இப்படி ஜாலியாக ஃபன் பண்ணுறோன்னு நினச்சிட்டு சிரிச்சிட்டு வரையாடான்னு சொல்லி கேட்க, என்னடா சொல்கிறீங்க, அவன் எல்லாரையும் போட்டு வெளின்னு எடுத்துட்டு இருக்கான்டா, என்னன்னே தெரியலடா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்க. அதை பார்க்கவும் ஜாக்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜாக் அவன்கிட்ட போய் கேட்குறான், என்ன நடக்குது இங்கே அப்படின்னு. என்கிட்ட போட்டி போட்டு ஜெயிங்க பார்க்கலாம், அதான் இங்கே நடக்குதுன்னு சொல்ல, நீ என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்க, உன்னோட லெவலுக்கு மேலே நீ பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த பையன் பேர் கார்பன். ஏன் லெவலுக்கு மேலே நான் பண்ணுறேன்னா, சரி ஓகே நீ டேக்வண்டோ என் கூட விளையாடுவா, நீ வின் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கார்பன் கொஞ்சம் ஓவராகவே பேச நம்ம ஜாக்கு பையனுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. இதோ வரண்டா இருடான்னு சொல்லி சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலி சண்டை வந்து ஃபஸ்ட்டு ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு. பட் ஃபைனலி போக போக அந்த கார்பன் பையன் சரியான முரட்ட பையனாக இருப்பான் போல். அங்கே நம்ம ஜாக்கை போட்டு வெளுத்து வாங்கிட்டான். மண்டையிலலாம் அடிபட்டு ரத்தம் வர அளவுக்கு ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் அப்படி 2 பேரும் கீழே விழுக, நீ கேமை தாண்டி விளையாண்டுட்டு இருக்க, ரூல்ஸ்னு சொல்லி ஏதோ ஜாக் பேச கார்பன் இதெல்லாம் ஃபாலோ பண்ண மாதிரி தெரியல. அவன் கழுத்தில் கையை வச்சு அப்படி ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருக்கான். அதுக்குள்ளே கோச் அங்கே வர, என்ன நடக்குதுங்கன்னு சொல்ல, சார் இங்கே என்ன நடக்குதுன்னா ஜஸ்ட் நாங்கள் ஃபைட் பண்ண ஆரம்பித்தோம், ஆனால் அது ரொம்ப சீரியஸாக போகுது, அவன் கொஞ்சம் ஓவராகவே பண்ணுறான்னு சொல்லி கார்பனை பற்றி ஜாக் ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ண, ஜாக் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இந்த மாதிரி பேசுகிறத முதல்ல நிறுத்து, அது யாரு தெரியுமா, இவன் பேர் கார்பன், இந்த ஜிம்முக்கு ஸ்பான்சர் பண்ணுறவங்களோட பையன் தான் இவன், அவன்கிட்ட நீ முதல்ல மன்னிப்பு கேளுன்னு சொல்ல, மன்னிப்பெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, ஒத்துக்கோ, உன்ன மாதிரி புகழ் பீப்புளெலாம் இப்படி தான் இருக்கணும்னு சொல்ல, நீ எவ்வளோ பெரிய ஆளாக வேணாலும் இருக்கலாம், அதுக்காக என்னோட ஸ்டேட்டஸை வச்சு இப்படி பேசுவியா அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் ஜாக்குக்கு டென்ஷன் ஆகுது. உடனே கோச் சொல்கிறாரு, ஜாக் நீ கொஞ்சம் அமைதியாரு, என்ன பேசுகிற நீ, அவன்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன்னு சொன்னில, மன்னிப்பு கேளு, அதான் இப்போ உனக்கு முக்கியம், நான் சொல்கிறது உனக்கு புரியலையான்னு சொல்லி கோச் கொஞ்சம் ஓவராக கத்திக்கிட்டே இருக்க ஜாக்குக்கு இன்னும் டென்ஷன் ஆகிடுது. அவன் மன்னிப்பெல்லாம் கேட்கல, அமைதியாக இருக்க. உடனே கார்பன் பையன், பரவாயில்ல விடுங்க சார், மன்னிப்பு கேட்கலான்னு என்ன, எனக்கு தான் அவனை பற்றி தெரியுமே, போ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சீப்பாக ஒரு மாதிரி அவனை பார்த்துட்டு அப்படியே போக கோச்சை பார்க்கும்போது டென்ஷன் ஆகிடுது நம்ம ஜாக்குக்கு. அவர் என்னடா பணத்துக்காக இப்படி பண்ணுறாருங்கிற மாதிரி ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே அப்படியே ஜாக் நிற்கிறான். அப்புறம் ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்தோடனே பாட்டி இவனுக்காக குக் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம ஜாக்குக்கு பாட்டி மட்டும்தான், அப்பா அம்மா யாரும் கிடையாது. பாட்டிக்கு கொஞ்சம் வயசாகிடுச்சு. அவங்க எல்லாத்தையும் சமைச்சு வச்சுட்டு, இன்றைக்கி ப்ராக்டிஸ் எப்படி போச்சு, உனக்கு ஆப்போசிட்டில் விளையாண்டவங்க கூட நல்லா தானே விளையாண்ட, நீ எல்லாத்தையும் வின் பண்ணியா இல்லையான்னு சொல்லி கேட்க, பாட்டி என்னை வின் பண்ண புதுசாக ஒருத்தன் பிறந்து தான் வரணும் தெரியுமா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்க. அவன் தலையில் பார்க்குறாங்க, ஒரு பேண்டேஜ் ஒட்டியிருக்கான். என்னாச்சு உனக்கு, ஐப்ரோ கிட்டே ஏதோ அடிபட்டிருக்குன்னு சொல்லி பாட்டி கேட்க, இதுவா, அது ஆப்போசிட்டில் விளையாண்டவங்க மேலே மண்டையிலே ஒரு தட்டு தட்டினா அதனால் எனக்கு அடிபட்டுருச்சு, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, விடுங்க பாட்டி அப்படின்னு சொல்லி டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஜாக் எதுவும் மாற்றலான்னு பார்க்குறான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், இது ஒன்றும் வலிக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். பட் பாட்டிக்கு புரியுது அவன் ஏதோ பிரச்சனையில் தான் இப்படி பண்ணியிருக்கான்னு. இது உனக்கு வலிக்குதா அப்படின்னு பாட்டி அவன் கையை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி சோகமாக கேட்க, அது இதுவா பாட்டி கேட்குறீங்க, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது சும்மா சின்ன அடி தானே, இதை பற்றி நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க பாட்டி, விடுங்க அப்படிங்கிற மாதிரி பாட்டியை பார்க்க, ஐம் சாரி ஜாக், என்னை மன்னிச்சிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு அவ்வளோ வசதி கிடையாது, என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய லைஃபே ரொம்ப ஸ்ட்ரகிளாக தான் இருக்குது, ஒன்றால் தான் அதை அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க முடியல, நீ எவ்வளோ பாவம் தெரியுமான்னு சொல்ல, பாட்டி நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, எதுக்கு இப்படி ட்ராமா மாதிரி பேசுகிறீங்க, விடுங்க பாட்டி, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் நல்லா இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உங்கள் கூட இருக்கும்போது எனக்கு நிம்மதியாக இருக்குது, உண்மையாக தான் சொல்கிறேங்கிற மாதிரி ஜாக் பேச, இல்லை எனக்கு என்ன நினச்சா கோவமாக இருக்குது, ஏன் பாட்டி இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி ஜாக் ஒரு மாதிரி ஃபீல் பண்ண, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பேரை, உன்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்கணும், பத்திரமா பார்த்துக்கணும்னு நான் நினைக்கிறேன் தெரியுமா, ஆனால் உன்னை பொறுத்த வரைக்கும் லைஃப் ஃபுல்லாக உனக்கு பிரச்சனையாக தான் போயிட்டுருக்கு, உனக்கு நிம்மதியே இல்லை, நான் மட்டும் கொஞ்சம் வசதியாக இருந்தால் உனக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காது இல்லைன்னு சொல்ல, பாட்டி நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 70 இயர்ஸ் ஆயிடுச்சு, இப்போயும் நீங்கள் எனக்காக சமைச்சு கொடுத்துட்ருக்கீங்க, எனக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நினைக்கும் போது எனக்கு தான் கவலையாக இருக்குது பாட்டி, இந்த ஒரு வருஷத்தில் எனக்கு எல்லா ஸ்கூலும் வேலையும் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் நல்ல வேலைக்கு போய் அப்பா அம்மாவோட கடனை நான் அடிச்சிடுவேன், நீங்கள் என்னை பற்றி கவலைப்படவே வேணான்னு சொல்ல, இல்லை நான் உன்னை கஷ்டப்படுத்தணும்னு தோணுது, இந்த பணத்தை கடனை அடைக்கிறதுக்காக நீ எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு சொல்ல, பாட்டி நீங்கள் பேசாமல் இருங்க, நம்ம புவராக தான் இருக்கோம் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் நான் உங்கள் கூட இருக்கேன்ல, கண்டிப்பாக நான் ஒரு பெரிய நல்ல கேர்ள் ஃப்ரெண்டாக கண்டுபிடிச்சி என்னோடய கடனெல்லாம் அடைச்சி உங்களையும் பத்திரமா வச்சுக்கிறேன், என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டில் நிறைய பணம் இருக்க போகுதுன்னு சொல்ல, நீ ஜோக் பண்ணிகிட்டே இருக்காத பேசாமல் இரு அப்படிங்கிற மாதிரி பாட்டி அப்படி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க ஜாக்கை பார்த்து. சரி ஜோக்கெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ நான் சீரியஸாக தான் சொல்கிறேன், எனக்கு ரொம்ப பசிக்குது, உங்களுக்கு இருக்கிறது ஒரே பேரை, நல்லபடியாக சாப்பிட்ணும்ல, வாங்க சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஏதோ அவன் வாங்கிட்டு வந்திருப்பான் போல், அது எல்லாத்தையும் ஓப்பன் பண்ண, என்னது சிக்கன் எதுக்கு
எதுக்கு வாங்கிட்டு வந்த கேஷ்யூஸ்லாம் போட்டு? நான் உனக்காக டம்ப்ளிங் செஞ்சு வச்சுருக்கேன்ல, இது சாப்பிட்லாம்ல அப்படிங்கிற மாதிரி பாட்டி பார்த்துட்டே இருக்க. பாட்டி நான் சொல்கிறேன், நீங்கள் செய்கிற டம்ப்ளிங்ஸ் ரொம்ப நல்லா தான் இருக்குது, ஆனால் டெய்லி அதே சாப்பிட்டு இருந்தால் போர் அடிக்குதுல்ல, இன்றைக்கி வேறு மாதிரி சாப்பிட்லான்னு தான் வாங்கிட்டு வந்தேன். நம்ம 2 பேரும் சாப்பிட்லாம், இது ரொம்ப நல்லா இருக்கும் தெரியுமா, போரே அடிக்காதுன்னு சொல்லி சிக்கன் ஏதோ வாங்கிட்டு வந்திருப்பான் போல். அப்படியா, சரி சரி நீ சாப்பிடு, எனக்கு தான் பிடிச்சிருக்குன்னு சொல்ல, பாட்டி ரெண்டையும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம், கொஞ்சம் சாப்பிட்றனால ஒன்றும் ஆயிடாது. சரி ஓகே, நீ சாப்பிட்டு உன் வயிறு ஃபுல்லானா அதுவே எனக்கு போதுன்னு சொல்லி பாட்டி அப்படியே சர்வ் பண்ணிகிட்டே இருக்க. சரி ஓகேன்னு சொல்லி ஜாக்கும் சாப்பிட்டுட்டே இருக்கான். அப்படியே க்ளோஸ் அப்பில் ஒரு ஃபோட்டோ காட்டுறாங்க. பாட்டிக்கு ஜாக் மட்டும்தானே, ஸோ ஜாக்கும் பாட்டி இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ. சேம் டைம் அடுத்து இங்கே நம்ம சார் ஜோக்கர் பையன், அவனுக்கு மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதியிருப்பான் போல், ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. ரிசல்ட்டில் பார்த்தா நம்ம சார் ஃபெயிலாக போயிட்டான். எப்படி அவன் ஃபெயில் ஆகிட்டான்னு அப்பாவுக்கு தெரிஞ்சது. அப்பாவும் அம்மாவும் கண்டிப்பாக அவனை விளக்க மாத்திலே அடிப்பாங்கன்னு அவனுக்கு தெரியும். என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருக்க. நம்ம சாருக்கு தான் மைண்டு கொஞ்சம் டர்ட்டி மைண்டாக மாறிடுச்சுல, சரியான ப்ராடு பையனாக இருப்பான் போல். அப்படியே அந்த பேப்பரில் இருக்க ஒரு பையனோட பேரை தூக்கிட்டு இவன் பேரை அப்படியே லைட்டாக எடிட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். எடிட் பண்ணி எதோ பண்ணிட்டு இருக்க. டோருக்கு வெளியே நின்று கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அங்கே அப்பாவும் அம்மாவும். ஏய் ஜோக், நீ கதவை திறக்கிறியா இல்லையா, திறடான்னு சொல்ல அவன் திறக்கிற மாதிரி தெரியல. இதுக்கப்புறம் நீ கதவை திறக்கிறியா இல்லை நாங்களே ஓப்பன் பண்ணிட்டா கதவை உடைச்சிடுவோன்னு சொல்லிட்டு நீ போய் சாவி எடுத்துடுவான்னு அம்மா கிட்ட சொல்ல, அம்மா சாவி எடுக்க போக இங்கே நம்ம சார் பதட்டமாக அப்படியே எடிட்டிங் பண்ணிகிட்டே இருக்கான். ஆல்மோஸ்ட் கீ ஓப்பன் பண்ணி டோரை ஓப்பன் பண்ணலான்னு போக வேகமாக டக்குன்னு டோர் ஓப்பன் பண்ணிட்டு அங்கே நம்ம ஜோக்கு பையன் நிற்கிறான். ஜோக் என்னாச்சு, ஒரு ரிசல்ட் வந்துருச்சான்னு சொல்லி கேட்க, அது வந்துன்னு சொல்லி பதட்டமாக பார்த்துக்கிட்டே இருக்கான். அது வந்துப்பா, எப்படி உங்ககிட்ட பேசுறதுன்னு எனக்கு தெரியல, அதனால பயந்துட்டு தான் கதவை திறக்கவே இல்லைன்னு சொல்ல, என்னாச்சு ஒரு ரிசல்ட்டு சொல்லு, நீ பாஸ் ஆகிட்டியா இல்லையா அப்படின்னு சொல்லி அம்மா கேட்குறாங்க. அம்மா கேட்டவுடனே நான் பாஸ் ஆகிட்டேன்னு சொல்லி மொபைலை காட்ட, மொபைல் அப்பா செக் பண்ணி பார்க்குறாங்க. இவன் பேர் இருக்குது. ஆக்சுவலி இவன் தான் ஃப்ராடுத்தனம் பண்ணி பேரை எடிட் பண்ணி வச்சுருக்காங்க. அதை பார்த்துட்டு எப்படியே ஜோக்கர் பாஸ் ஆகிட்டான்னு நினச்சிட்டு அப்பா அப்படியே ஹக் பண்ணிக்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப ப்ரௌடாக இருக்கும்னு நினச்சா. எப்படியோ ஒரு வழியாக நீ பாஸ் ஆகிட்ட, இன்றைக்கி நைட் நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் ஓகேவான்னு சொல்லி எல்லோரும் ஹாப்பியாக இருக்கா. நம்ம ஜோக்கர் பையனுக்கு தான் அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுச்சு. அட பாவிகளா, உண்மை தெரிஞ்சால் என்னை அடித்து துரத்திடுவானுங்களேங்கிற மாதிரி அப்படியே பயந்து போய் நிற்க. தம்பி பையனுக்கு ஏதோ ஒரு டவுட் இருக்கும் போல், ரூம்குள்ளே எட்டி பார்த்துக்கிட்டே நிற்கிறான். பட் இவன் தம்பி பார்க்குறேன்னு தெரிஞ்சுட்டு போடாங்கிற மாதிரி முறைச்சிக்கிட்டு டோரை லாக் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போக, தம்பி இவன் வில்லத்தனை பண்ணுறாங்கிறதுலாம் தெரிஞ்சு வச்சுட்டு ஏதோ முறைக்கிறான். அடுத்து சேம் டைம் டேக்வெண்டோ கிளாஸை தான் காட்டுறாங்க. அங்கே நம்ம ஜாக்கு பையன் உட்காந்து அழுதுட்டு இருக்க. அந்த கார்பன் பையன் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிட்டு இருக்க அவனோட ஹாப்பினஸ்ஸை. ஏன்னா அவனை நேஷனல் டீமில் செலக்ட் பண்ணிட்டாங்க, நம்ம ஜாக் பையனை செலக்ட் பண்ணல. ஸோ ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்க. இன்றைக்கி எல்லாருக்கும் பார்ட்டி வச்சுருக்கேன்டா, கண்டிப்பாக வந்துருங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு எல்லோரும் சொல்லிட்டு போயிட்டே இருக்க. அதை கேட்கும்போது இன்னும் இவனுக்கு அழுகையாக வருது. அப்படியே உட்காந்து அழுதுகிட்டே இருக்க. கோச் கரெக்டாக அவன் பக்கத்தில் வரான். எனக்கு தெரியுது நீ நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு, ஆனால் எனக்கு வேறு வழி இல்லை, என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கோச் பேச, இதில் நீங்கள் சாரி சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, நீங்கள் சாரி சொல்கிறதுல இது எந்த ஒரு யூஸும் கிடையாது, இதனால் எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, என்னால் உன்னை நேஷ்னல் டீமுக்குள்ளே கொண்டு வர முடியல, ஐம் சாரி அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல விடுங்க, இதுக்கு நான் என்ன பண்ண முடியும், ஆரம்பத்துலேருந்து நான் என்னால் முடிஞ்ச எல்லா எஃபர்ட்டையும் போட்டேன், ஆனால் என்கிட்ட பணம் இல்லைல்ல, நீ ரொம்ப டேலண்டடான பர்சன், டேலண்ட் மட்டும் இருந்து என்ன பண்ண முடியும், ஆனாலும் நான் ஒரு புவர் பர்சன் தானே, இங்கே ரிச்சாக இருக்கிற கார்பன் மாதிரி ஆளுக்கு தானே எல்லாமே கிடைக்கும், எனக்கு கிடைக்காது இல்லைங்கிற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ஜாக் ஃபீல் பண்ணிட்டே இருக்க. நான் மற்ற டீம்மேட்ஸ்டையும் பேசினேன், மற்ற எல்லாரும் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்கங்கிற மாதிரி கோச் சொல்ல, ஓ உங்களாலையும் எனக்காக பேச முடியாது கரெக்டாக, ஏன்னா உங்களுக்கும் பணம் மட்டும்தானே முக்கியம், எவ்வளோ ஸ்கில்ஸ் இருந்தாலும் சரி, ஆனால் பணம் தான் அங்கே ஃபஸ்ட்டு வந்து நிற்கிது, நேஷ்னல் டீமில் விளையாடுறதுக்கு பணம் இருந்தால் போதும், டேலண்ட்டு தேவையே இல்லை, அந்த பணம் தான் என்கிட்ட இல்லை, அதனால தானே என்னை ரிஜெக்ட் பண்ணிங்கிற மாதிரி இருக்க. எனக்கு புரியும், இங்கே பாரு, எனக்கு உன்னை வெறுக்கணும்லாம் நான் நினைக்கல, அது வந்துன்னு சொல்லி கோச் ஏதோ பேச வர, இல்லை வேணா விடுங்க கோச், இதுக்கு மேலே பேசல, எந்த ஒரு வழியும் இல்லை, வேஸ்ட்டு தானே, விட்டுருங்க, எதுக்கு இதை பற்றி பேசுகிறீங்க, என்னை பற்றி நானே தப்பாக சொல்லிக்க விரும்பலை, ப்ளேம் பண்ணிக்கவும் விரும்பலை, என்னால் உங்களோட ஓன் பிரின்சிபலையும் நீங்கள் மாற்ற வேணான்னு சொல்ல, எனக்கு புரியுது நீ எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு, ஆனால் இது எவ்வளோ கஷ்டம் தெரியுமான்னு சொல்லி கோச் பேச, டக்குன்னு எழுந்து ஒரு செகண்ட் கோச்சை பார்த்துட்டே அப்படியே நிற்கிறான். எனக்கு தெரியும் கோச், எனக்கு எல்லாமே புரியும், எல்லாத்தையுமே நான் புரிஞ்சுக்கிட்டேன், உங்களை பொறுத்த வரைக்கும் பணம் தான் முக்கியம், பவர் தானே முக்கியம், அதாவது இங்கே ஜிம்முக்கு ஸ்பான்சர் பண்ணுறது அவங்க தான், நீங்கள் என்ன செலக்ட் பண்ணியிருந்தா கண்டிப்பாக அவங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கும், அதாவது கார்பனோட அப்பா அவங்கள சும்மா விட்டுருக்க மாட்டாங்க, ஸ்பான்சர்ஷிப் கட் ஆகிருக்கும், இங்கேயும் பணம் தானே உங்களுக்கு பெருசு. கோச்சை பார்த்துட்டு ஐ ஹேட் யூன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜாக்கு பையன் அந்த பக்கம் போகிறான். ஐ லவ் யூன்னு சொன்ன வாயில் ஐ ஹேட் யூன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் அப்படியே போக, அதை பார்க்கும்போது கோச்சுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. என்ன இருந்தாலும் இவனும் கொஞ்சம் செல்ஃபிஷ் தான் போல், ஸோ சும்மா பில்டப் பண்ணுறக்காக இவங்ககிட்ட வந்து பேசிகிட்டு இருப்பான் போல். அப்படியே குனிஞ்சிட்டு ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்க. சேம் டைம் அடுத்து அந்த கார்பன் பையன் பாரில் எல்லாரும் கூடிய அப்படியே தண்ணி அடிச்சுட்டு ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணிருக்கான். அவன் தான் நேஷனல் டீமில் செலக்ட் ஆகிட்டான்ல, ஸோ அதனால் உங்களுக்கு என்ன வேணுமோ குடிங்க, என்ன வேணாலும் வாங்கிக்கோங்க, எல்லாத்தையும் இன்றைக்கி நான் தான் ஸ்பான்சர் பண்ண போகிறேன்னு சொல்லி செம்ம ஹாப்பியாக அவன் இருக்கான்.
இருக்கான். அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சுற்றி இருக்க அதே பாரில் தான் பார்ட் டைமாக நம்ம சார் ஜாக்கும் ஒர்க் பண்ணுறான். ஜாக் அந்த பக்கம் போக ஏய் ஜாக் ஜாக் இங்கே வா அப்படின்னு சொல்லி கார்பன் வேணும்னே ஜாக்கை கூப்பிட ஜாக் அப்படியே போகிறான். அது வெயிட்டர்னு சொல்லி வேற கூப்பிட்றான். என்ன சார் சொல்லுங்கள், என் கிளாஸை கொஞ்சம் ஃபில் பண்ணி கொடுக்குறியான்னு சொல்லி அப்புறம் ஜாக் அவனுக்காக அங்கே ட்ரிங்க்ஸ் எடுத்து அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். இவன் என் ஃப்ரெண்டு தான், இவனும் என் கூட அதே டீமில் தான் இருக்கான், எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கோன்னு சொல்லி எல்லோரும் கூப்பிட்றாங்க. இல்லை சார் என்னால் முடியாது அப்படின்னு சொல்ல ஏன் முடியாது, நீயும் ஜாயின் பண்ணிக்கோ ஜாலியாக இருக்கும்னு தெரியுமான்னு சொல்லி கார்பன் அவனை கூப்பிட்டுட்டே இருக்க இல்லை என்னால் வர முடியாதுங்கிற மாதிரி அப்படி ஜாக் அமைதியாகவே இருக்கான். என்னாச்சு உனக்கு, ஏன் வர மாட்டேன், என்னை பொறுத்த வரைக்கும் நீயும் டேலண்டட் தான்ப்பா, ஒத்துக்கிறேன் இல்லைன்னுலாம் சொல்லலைன்னு சொல்லி கார்பன் வேணும்னு அவனை டீஸ் பண்ணிகிட்டே இருக்கான். எதுவுமே பேசாமல் அப்படியே அமைதியாகவே இருக்கான். சரி ஓகே, நீ ஜாயின் பண்ணுறதுல விருப்பம் இல்லையா, வா நீயும் போய் கிளாஸ் எடுத்துகிட்டு வா ஜாயின் பண்ணிக்கோன்னு சொல்லி அங்கே பக்கத்தில் இருக்க ஒரு பொண்ணும் கூப்பிட்றா. இல்லை எனக்கு ஒர்க் இருக்குது, ஒர்க் டைம் நான் ட்ரிங்க் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு வேகமாக அப்படியே ஜாக் அந்த பக்கம் போக நான் வேறு டேபிள்ஸையும் பார்க்க வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டான். அவன் இப்படி போகிறத பார்த்துட்டு கார்பனுக்கு அவன் வயிற்றுச்சில் தான் போகிறாங்கிற மாதிரி அப்படியே அமைதியாக இருக்கான். பட் மற்றபடி எல்லோரும் சேர்ந்து அப்படியே குடிச்சு கூத்தடிச்சுக்கிட்டு இருக்க அந்த பக்கம் போயிட்டே இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ஜோக்கர் ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்கான். கரெக்டாக அந்த பக்கம் நம்ம ஜாக் போக எனக்கு இந்த கிளாஸை ஃபில் பண்ணித்தா அப்படின்னு சொல்ல சரி ஓகேன்னு சொல்லி அவனும் ட்ரிங்க் கொடுக்குறான். நீ தனியாக தான் வந்திருக்கியான்னு சொல்லி ஜாக் கேட்க சிரிச்சுக்கிட்டே ஆமாம் அப்படிங்கிற மாதிரி ஜோக்கர் அமைதியாக உட்காந்துருக்க அவனை பார்த்துட்டே இருக்கான். இன்றைக்கி உனக்கு டே எப்படி இருந்தது, ரொம்ப கஷ்டமான டேவான்னு சொல்லி கேட்டு இவன் பாட்டுக்கு அவன்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். அதுக்கு அவன் எதுவுமே பேசாமல் அமைதியாக அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். எனக்கு என்னமோ உன்னை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட் எனக்கு தான் தோணுதுன்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்க அங்கே ஃப்ரெண்ட்ஸு கார்பன் எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறத ரெண்டு பேரும் பார்க்குறாங்க. உன் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க உன்னை ரொம்ப புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க போலன்னு சொல்ல அவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஜாக் சொல்கிறான். ஜோக்கர் அதை கேட்டுட்டு அப்படியாங்கிற மாதிரி அமைதியாக இருக்கா. அங்கே ரொம்ப ஓவராகவே கார்பன் எல்லாருக்கும் ட்ரிங்கை ஊற்றி விட்டு கொஞ்சம் ஓவராகவே பண்ணிட்டு இருக்கான். பார்க்க அப்படியே நம்ம ஜாக்குக்கு டென்ஷன் ஆகுது. ஏன் இவங்கெல்லாம் முட்டாள்தனமாக இந்த மாதிரி இருக்காங்கன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்ல அவனுங்களெல்லாம் முட்டாள்னு சொல்லவும் அப்படியே ஒரு மாதிரி இருக்குது ஜாக்குக்கு. நீங்கள் என்ன சொன்னீங்க, அவங்களாம் முட்டாள்னு சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் நான் அப்படி தான் சொன்னேன், அவங்கள பாரு எப்படி இருக்குன்னு சொல்ல என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த மாதிரி இருக்கவே மாட்டேங்கிற மாதிரி அவன் பாட்டுக்கு ட்ரிங்க் பண்ணிகிட்டே இருக்க அவனை பார்த்துட்டு நீங்கள் உண்மையாக என்ன சொன்னீங்க சொல்லுங்கன்னு சொல்ல இந்த மாதிரி இருக்கவங்கள எனக்கு பார்த்தாலே பிடிக்காது, அவங்க எல்லாமே கொஞ்சம் மோசமானவங்கன்னு தான் தோணுது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் ஏன் இப்படி பப்ளிக்கில் நடந்துக்கிறாங்கன்னு தெரியலங்கிற மாதிரி ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது நம்ம ஜோக்கருக்கு. அப்புறம் ஜாக் அவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தது ஒரு சேர் எட்டு வந்த ஆப்போசிட்டில் அப்படியே நம்ம ஜோக்கர் பக்கத்தில் உட்காந்துட்டு கொஞ்சம் ஹாப்பி ஆகிடுது. இவங்களது முட்டாள்னு சொன்னான்ல அதனால சரி உங்களை பற்றி சொல்லுங்களே தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆர்வமாக கேட்டுகிட்டே இருக்க நீ என் கூட ட்ரிங்க் பண்ணு அப்போ தான் சொல்லுவேங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்கான் ஜோக்கர். என்னால் முடியாதே, இல்லை நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க, நான் ஏன் ட்ரிங்க் பண்ணலன்னா எனக்கு இன்னும் வயசு வரல, அதாவது இன்னும் அன்ரேஜில் தான் இருக்கேன், ஸோ நான் குடிக்கக்கூடாது, இது வரைக்கும் நான் இதெல்லாம் குடித்ததும் கிடையாது, ஸோ நான் வேணா உங்களுக்கு ஊற்றி தரேன்னு சொல்லி ஒரு பாட்டில் எடுத்து அப்படியே முன்னாடி வைக்கிறாங்க. அதை கேட்டோடனே அப்படியே சிரிப்பு வந்துடுது நம்ம ஜோக்கருக்கு. வேணா உங்களுக்காக நான் தண்ணி குடிச்சிக்கிறேன்னு சொல்லி தண்ணி டம்ளர் எடுத்து பக்கத்தில் வைக்க அதை பாவி இது ரெண்டும் ஒன்னாடாங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே அப்படியே ஜோக்கர் ட்ரிங்க் பண்ணிகிட்டே இருக்கான். இவனும் பக்கத்தில் உட்காந்து அதை பார்த்துக்கிட்டே இருக்க ஸ்மைல் பண்ணிட்டே சார் ட்ரிங்க் பண்ண ஒரு செகண்ட் அவனை அப்படியே பார்த்துட்டே இருக்க இங்கே சும்மா இல்லாமல் அந்த பையன் எல்லாரும் ஊற்றி விட்டுட்டு இருப்பான் போல. ரெண்டு பேரும் தண்ணி கையில் வச்சுட்டு சேஸ் சொல்லி குடிக்கிறானுங்க. அதாவது அவன் யாரு தெரியுமா, அவன் ஒரு பெரிய அவன் பணக்காரன் நினைப்பு, அவன் நேஷனல் டேக்வெண்டோ டீமில் செலக்ட் ஆகிட்டாங்கிறதுக்காக பார்ட்டி பண்ணுறான். எனக்கு அவனை பார்த்தா சுத்தமாக பிடிக்காதுன்னு சொல்லி ஜாக் சொல்லிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் ட்ரூத் ஆர் டேர் கேம் விளாண்டுட்டு இருப்பாங்க போல். மறுபடியும் பாட்டில் ஸ்பின் பண்ணி விட கரெக்டாக அது ஜோக்கர் கிட்டே விழுகுது. ஓகே 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 இப்போ நீங்கள் தான் சொல்லணும், சொல்லுங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஆர்வமாக ஜாக் கேட்டுகிட்டே இருக்க டேர்னு சொல்ல மறுபடியும் டேரா, என்ன சும்மா டேர் சொல்லிட்டே இருக்கீங்க, அதில் என்ன ஃபன் இருக்குது, உங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது, இந்த ஒரு டைம் மட்டும் உங்களை பற்றி உண்மை சொன்னால் நான் தெரிஞ்சுப்பேன்ல சொல்லுங்கன்னு சொல்ல நீ என்னை பற்றி சுற்றி விட்டுட்ட பாட்டில், நான் தானே சூஸ் பண்ணணும், ப்ளீஸ் எனக்காக ட்ரூத் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி ரிக்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஜாக் கேட்க சரி ஓகே அவன் இப்படி கேட்குறான், அவன்கிட்ட ஏதாவது ட்ரூத்து சொல்லியே வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சரி ஓகே என்ன வேணுமோ கேளு நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே அப்படியே ஜோக்கர் இருக்க அப்பா ஒரு வழியாக ஃபைனலி ஒத்துக்கிட்டாங்கப்பா இப்போ தான் நிம்மதியாக இருக்குங்கிற மாதிரி என்ன கேட்கலான்னு சொல்லி சார் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. ஒரு செகண்ட் ஜோக்கரோட கண்ணை பார்க்குறான். இன்றைக்கி நீங்கள் பார்க்குறக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க மாதிரி இருக்குது, என்ன ஸ்ட்ரெஸ்ன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து கேட்டுட்டு ஒரு வேளை ஹார்ட் பிரேக் ஆயிடுச்சா, லவ் ஃபெயிலியரா அப்படிங்கிற மாதிரி ஜாக் கேட்க அப்படி கிடையாது, ஃபைனலி எல்லோரும் நான் மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டேன்னு எங்கள் வீட்டில் நினச்சிட்ருக்காங்க, அதனால் என்ன இது ஹாப்பி தானேன்னு சொல்ல ஆக்சுவலி நான் பாஸே ஆகலையே, நான் ஃபெயில் ஆகிட்டேன், வீட்டில் பாஸ் ஆகிட்டேன்னு சொல்லிட்டேன், ஸோ அவங்கள டிசப்பாயிண்ட் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை, அவங்கக்கிட்ட உண்மையும் சொல்ல முடியல,
பொய் சொல்லிட்டேங்கிற மாதிரி ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. எனக்கு தெரியுது நான் சொன்னது பொய் தானே, அதை எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியல. ஆனால் ஏன் இப்படி இருக்குன்னு ஒரு மாதிரி கவலையாக இருக்குது. அதை தான் யோசிச்சுட்ருக்கேன். பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் நான் மட்டும்தான் வாழ்கிறேன். என்னை சுற்றி நானே ஒரு ஸ்டோரி க்ரியேட் பண்ணிக்கிட்டேன்னு தான் எனக்கு தோணுது. அப்படி தான் என் வாழ்க்கை போயிட்டுருக்குங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஜோக்கர் ஃபீல் பண்ணுறான். அவன் அப்படியே ஃபீல் பண்ணி கேட்டுட்ருக்கதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம ஜாக்குக்கு. அவனோட ஷோல்டரில் கை வச்சுட்டு, நீ கவலைப்படாத, ஏன் இப்படி நினைக்கிற? உன்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த உலகத்தில் இந்த உண்மையை என்கிட்ட நீங்கள் சொல்லிட்டீங்க. அப்போ இந்த உலகத்தில் உங்களுக்குன்னு ஒருத்தர் நான் இருக்கேன். நீங்களே உங்களை சுற்றி ஒரு தனியான உலகத்தை வச்சுக்காம என்னையும் உங்கள் உலகத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டீங்களே. ஒரு நாள் நான் நம்புகிறேன், உங்களோட உலகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த இதில் நானும் இருப்பேன். உன் ஃபேமிலியும் ஒரு டைம் உன்னை எதிர்பார்க்கும். உன்னோட வேல்யூ என்னங்கிறது உன் ஃபேமிலிக்கும் புரியும். அப்போ புரியும் உன் ஃபேமிலிக்கு நீ தனியாக இல்லை, பொய் சொல்லலை, எதுக்காக நீ பொய் சொன்னங்கிறத அவங்களும் புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லி இவனை கொஞ்சம் சந்தோஷப்படுத்துகிற மாதிரி ஜாக் ஒன்று பேசுகிறான். அதெல்லாம் கேட்கும்போது ஜோக்கருக்கே ஒரு மாதிரி இருக்குது. எல்லாத்தையும் பேசிட்டு சிரிச்சிட்டே இருக்க, இப்போ பார்த்தீங்களா நீங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக சிரிக்கிறீங்க, உங்கள் சிரிப்பு அவ்வளோ அழகாக இருக்குது, சிரிக்கும் போது ரொம்ப க்யூட்டாக இருக்குன்னு சொல்லி ஜோக்கரை பார்த்து ஜாக் அப்படியே சொல்லிவிட்டு அப்படியே அங்கே அவன் சேடாக இருக்க மாதிரி ஒரு ஃபேஸ் வரைஞ்சிருப்பான். அதை அழிச்சிட்டு ஸ்மைலி ஃபேஸ் மாதிரி ஒன்று வரைய, இப்போ பாருங்கள் உங்கள் ஃபேஸு எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் கவலையாக இருக்கணும்னு அவசியமே இல்லை. எப்பயுமே சிரிச்ச முகமாக இந்த மாதிரி இருக்கணும். ஸ்மைல் பண்ணிகிட்டே இருந்தால் தான் அழகாக இருக்குங்கிற மாதிரி ஜாக் ஜோக்கரை பார்த்து பேச, ஜோக்கர் அப்படியே சிரிச்சிட்டு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கான். ஆக்சுவலி அவனை ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் சீன் வரைக்குமே பார்த்தா ஹாஃப் சீரீஸ் வரைக்குமே உண்மையே இருப்பான். இப்போ தான் கொஞ்சம் ஸ்மைல் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கான். அதுக்குள்ளே கரெக்டாக அந்த பாரோட ஓனர் வர, இந்தா உன் ஃப்ரெண்டுக்கு இந்த பில்லை கொடுத்து பணத்தை செட்டில் பண்ணிவிட்டு போக சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி ஜாக்கிட்ட கொடுக்க, ஒரு நிமிஷம் இருங்க நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைல் மட்டும் அந்த பில்லில் மட்டும் வாங்கிட்டு வேகமாக அப்படியே அந்த பக்கம் ஜாக் போயிடறான். ஜோக்கருக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அந்த ஸ்மைலி ஃபேஸை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அதுக்குள்ளே கார்பனை தான் காட்டுறாங்க. என் வேலட் எங்கேயும் மிஸ் ஆயிடுச்சு, எங்கே போச்சுன்னு அவன் பாட்டுக்கு அந்த டேபிளில் தேடிக்கிட்டே இருக்க, ஜோக்கர் பையன் கையில் வேலட்டோடு இருக்கான். அவனுக்கு தான் வேலட்டை பார்த்தா தூக்குற பழக்கம் போல். ஸோ எப்படி எடுத்தான்னு தெரியல, பட் எடுத்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னோட பெஸ்ட்டை தான் கொடுப்பேன், இதை ஏற்றுக்கிட்டாலும் இல்லைனாலும் இதுதான் உண்மைங்கிற மாதிரி வேலட்லேருந்து காசு எடுத்துகிட்டு டக்குன்னு அந்த டேபிளில் வச்சுட்டு அந்த வேலட்டை எடுத்துகிட்டு அப்படியே அந்த பக்கம் கிளம்பிட்டான் நம்ம ஜாக்கு பையன். இங்கே பர்ஸை தேடிட்டு இருந்தவன் என்ன ஆச்சுன்னு தெரியல. அடுத்து ரோட்டில் அப்படியே நடந்து வந்துட்டே இருக்கான் நம்ம ஜோக்கர் பையன். ஜோக்கர் பையன் பின்னாடி ஒரு பொண்ணு ஓடி வந்து என்னை காப்பாற்றுங்கன்னு கத்த, அதுக்குள்ளே ஆப்போசிட்டில் 2 பசங்க ரவுடி பசங்க வந்து நிற்கிறாங்க. இங்கே பாருங்கள், இந்த பொண்ணை கஷ்டப்படுத்தணும்னா என்னோடய டெட் பாடியை தாண்டி தான் நீங்கள் போகணுன்னு சொல்ல, உடனே அந்த பொண்ணு, ஏண்டா நீ சொல்கிறது 90s கிட் டைலாக் மாதிரி இருக்குது, ஏன்டி ஃப்ளோவில் போயிட்டு இருக்குது, பேசாமீரு அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் பேசலான்னு போக அதுக்குள்ளே இன்னொருத்தர் எக்ஸ்ட்ரா வந்து ஜாயின் பண்ணிக்கிறான். அப்படியா, சரி ஓகே, அப்போ உன் டெட் பாடியை தாண்டியே நாங்கள் போகிறோம், வாங்கடா ஆரம்பிக்கலாங்கிற மாதிரி சண்டை போட போகிறானுங்க. ஐயோ இதனால சீரியஸாக இருக்குங்கிற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது நம்ம ஜோக்கருக்கு. ஜாக் வந்து பார்க்குறான், அங்கே ஜோக்கரை காணும், எங்கடா போயிருப்பான்னு சொல்லி அவன் தேடிட்டே இருக்கான் பாரில். சரி ஓகே நீ இதை தனியாகவே பார்த்துக்க, என்னால் முடியாது நான் போகிறேன்னு சொல்லிட்டு ஜோக்கர் போக, டேடே எங்கடா விட்டுட்டு போகிற, கொஞ்சம் காப்பாற்றுடா, நான் என்னம்மா காப்பாற்ற முடியும், 3 ரவுடி பார்த்தாவே பயமாக இருக்குன்னு சொல்ல, இங்கே பாரு எனக்கு பயமாக இருக்குது, காப்பாற்றுன்னு சொல்லி அந்த பொண்ணு கத்திட்டே இருக்க, உங்களுக்கெல்லாம் ஒன்று தெரியுமா, நான் யாருன்னு தெரியுமா, நேஷ்னல் யூத் டேக்வண்டோ டீமில் செலக்ட் ஆன மெம்பர் தான் நான். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்ட்டி கொடுக்கத்தான் இந்த பாருக்கு வந்திருந்தேன். நீங்கள் வாயை மூடிட்டு பேசாமல் போங்க, இல்லைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்ல, அதில் ஒருத்தன், ஆமாடா நான் கேள்விப்பட்டேன் நேஷ்னல் டீமில் செலக்ட் ஆனவன் பார்ட்டி கொடுத்தான்னு, அது இவன் தானா, கொஞ்சம் தேவையில்லாமல் எதுவும் பண்ணிட்டோமான்னு 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்க, சரி இப்போ நீங்கள் போகிறீங்களா இல்லை நான் வேறு ஏதாவது பண்ணட்டா, என் ஃப்ரெண்ட்ஸை வர சொன்னேன், கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கும், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி மொபைல் எடுத்து யாருக்கோ ஃபோன் பண்ணுற மாதிரி அப்படியே ஓவர் பில்டப் பண்ணுறான். இந்த சுச்சுவேஷனை நான் ஹேண்டில் பண்ணிக்கலாம்னு நினச்சேன், அந்த பாருக்கு பக்கத்தில் கொஞ்சம் பிரச்சனை போயிட்டுருக்கு, ஒரு 12 பேர் இல்லை 20 பேரா 22 பேரா, சரி கூட்டிகிட்டு வா பார்த்துக்கலாம் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லி ஏதோ வேணும்னு பில்டப் பண்ணி பேசிகிட்டே இருக்க, இவன் சொல்கிறத பார்த்தா நம்புற மாதிரி இல்லை, கண்டிப்பாக இவன் போய் தான் சொல்கிறான் போல இருக்குன்னு 3 பேர் ஏதோ பேசிகிட்டே இருக்காங்க. சரி இப்போ என்ன பண்ணலான்னு சொல்ல, அதுக்குள்ளே இவங்க பேசுகிறத இன்னும் அப்படியே பேசிகிட்டு இருக்கான். என்னோட நிக்நேம் தெரியுமா, ஜோக் ஜெயிண்ட், அப்படி எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஓவர் பில்டப் பண்ணிருக்கான். இங்கே பாரு அவன் மூஞ்சிலே ஒரு குத்த போகிறேன்னு சொல்லி இவன் பாட்டுக்கு தனியாக ஏதோ புலம்பிட்டு, சரி வாமா போகலான்னு சொல்லி இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போக டக்குன்னு அவன் ஷோல்டரில் ஒருத்தன் கையை வைக்கிறான். நேஷ்னல் டீம் கொஞ்சம் திரும்பிடா அப்படின்னு சொல்ல, எனக்கு புரியுது நீ இவ்வளோ சீக்கிரமாலாம் போக மாட்டேன்னு சொல்லி, அப்புறம் ரொம்ப வெயிட் லாஸ் ஆன மாதிரி இருக்குது, ஓ அப்படியா, எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாதுங்கிற மாதிரி கொஞ்சம் ஓவராக அவனும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். என் பிளான் எல்லாம் சொதப்பிருச்சு, இதுக்கு மேலே முடியாது, நான் 1லேருந்து 3 வரைக்கும் கவுண்ட் பண்ணுறேன், 3 சொன்னோன்னே குடு 2 பேரும் ஓடி போயிடலாம் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு காதில் போய் அப்படியே ஜோக்கர் ஏதோ சொல்ல,
அப்புறம் அதுக்குள்ளே கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. ஒன்றுன்னு சொல்கிறதுக்குள்ளே அந்த பொண்ணு குடுகுடுன்னு ஓடி போயிட்டா. அடிப்பாவி ஒன்றுன்னு தான் சொன்னேன், அதுக்குள்ளே இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுறேன்னு சொல்லி அந்த பொண்ணுகிட்ட கத்திக்கிட்டே இருக்க, என் ஹெல்ப்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு சொல்ல, அதுக்குள்ளே பக்கத்தில் இருக்க அந்த 3 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் அந்த பொண்ணை போய் பார்த்துக்கோங்க, இவனை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் மட்டும் அங்கே நிற்க, மற்ற 2 பேரும் அப்படியே போயாச்சு. நேஷனல் டீம் வாடா இன்னைக்கு ப்ரூவ் பண்ணி காட்டு அப்படின்னு சொல்லி சண்டை போட ஆரம்பிக்க, இதோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இவனும் ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். பட் ஆரம்பமே சும்மா இவனுக்கு வயிற்றுலேயே ஒரு குத்து விழுக அப்படியே கீழே மட்டையாயிட்டான். நீயாடா நேஷனல் டீமுங்கிற மாதிரி இவனை பார்த்து மறைச்சிட்டே இருக்க, ஐயோ எனக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லையான்னு சொல்லி புலம்பிகிட்டே அப்படியே ஜோக்கர் அங்கே படுத்திருக்க. அந்த பொண்ணு வேக வேகமாக போயிட்டு அப்படியே கீழே விழுந்துட்டா. அந்த 2 பேர் அப்படியே பக்கத்தில் வந்து நிற்க, ஹெல்ப்புன்னு கத்திட்டே இருக்க. திடீர்னு பார்த்தா அங்கே யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ண வராங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜாக்கு பையன் தான். அவன் தான் டேக்வெண்டோ டீமில் இருக்கானே, அவன் சும்மா வெளின்னு 2 பேரையும் போட்டு விழுக்க, அந்த பொண்ணு மனசில் பட்டாம்பூச்சி பறக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே ஜாக்கை பார்த்து ஜொல்லு விட்டுட்டு அப்படியே எந்திரிச்சு நிற்க, நீ ஓகேவா, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி கேட்க, நான் நல்லா இருக்கேங்கிற மாதிரி அப்படியே அந்த பொண்ணு நம்ம ஜாக்கு பையனை சைட் அடிச்சுக்கிட்டே இருக்க. இந்த எபிசோடோட ஃபஸ்ட்டு பார்ட்டை இங்கே முடிக்கிறேன். அடுத்து செகண்ட் பார்ட் இருக்குது. செகண்ட் பார்ட் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப க்யூட்டான சீன்ஸோடு வரும், மறக்காமல் பார்த்துருங்க. ஸோ சீரிஸ் ரொம்ப லென்த்தியாக தான் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் இனிமேல் பார்ட் 1 பார்ட் 2 அந்த மாதிரி தான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ பார்ட் 1 நீங்கள் முடிக்கலாம், பார்ட் 2 அது சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு வீடியோ பற்றி கற்றுக்கலாம் சொல்லுங்கள். அடுத்த பாட்டுக்கு மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.